என் அன்பு பிள்ளையே, உன் கவலைதான் என்ன? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். மனம் விட்டு என்னிடம் பேசு. நானும் உன்னிடம் பேசுவதை நீ உணர்வாய் குழந்தையே. நீ பேசாவிட்டாலும் உன் கவலையை நான் அறிவேன். பிறகேன் பேச சொல்கின்றீர்கள் என்கிறாயா? காரணம் இல்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது குழந்தையே. உன் தந்தையிடம் மனம் விட்டு பேசிய திருப்தியும், உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷமும் உன்னில் நிறையும். பிறகு நடப்பது என் விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும். உனது எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிடினும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை மேலோங்கும். மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடியேறுவார். வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு வரும். கடும் புயலிலும் உன் மனதில் ஒரு சாந்தி நிலவும். அந்த நிலையே உன்னில் முழுவதும் நான் குடியேறிய நிலை. எங்கு எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து என்னிடம் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பார். இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? பணம், பொருள் எல்லாம் அழியக்கூடியவை குழந்தையே. இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை. நான் இருக்கின்றேன் குழந்தையே. இருள் நிறைந்த உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். பட்டுப்போன மரத்திற்கு பறவைகள் வருவதில்லை. பணம் இல்லாதவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை. புரிதலின் தெளிவு சண்டையில் இருந்தே தொடங்குகின்றது. வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை சற்று பொறுத்துக்கொள். என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவித்தாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்கும். அதை நீ பருக முடியாது. அதுபோல என்னத்தான் பிரச்சனை பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்கும் குழந்தையே. நீ மனம் வைக்கவில்லை என்றால் உன்னால் வாழ்வில் ஜெயிக்கவே முடியாது. கவலைகளில் இருந்து முதலில் வெளியே வா. என்னை சரணாகதி அடை. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உடம்பால் வலித்த போதும் உள்ளத்தால் வலித்த போதும் யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்த போதும் இரவு பகல் நேரம் காலம் பாராமல் நான் இருக்கின்றேன் என்று என்னை தேடி வந்த என் சாயப்பா என்னுடன் இருக்க நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று நீ உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குழந்தையே. கலங்காதே. உன் கஷ்டமான இந்த நிலையை நிச்சயமாக நான் மாற்றுவேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் குழந்தையே. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு. இறைவன் நமது பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள். உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். உறவினர் கூட நம்மை கைவிடக்கூடும். ஆனால் நீ செய்த தர்மம் ஒருபோதும் உன்னை கைவிடாது குழந்தையே. தவறு நடக்கின்றது என தெரிந்தும் சகித்துக் கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துத்தான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை தெரிந்து கொள். இல்லையென்றால் பந்தி முடிந்த வாழைகளை போல் வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்படுவார். பிறரை வெல்வதை விட நம் பலவீனங்களை நாம் வெல்வதுதான் வெற்றி குழந்தையே. மறந்து செல்வதும் கடந்து செல்வதும் தான் இவ்வுலகில் தலை சிறந்த மருந்து. அறிவாலே சாதிக்க முடியாததை அன்பால் நிச்சயமாக சாதிக்கலாம் குழந்தையே. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இருந்தால் நிச்சயம் உனக்கு கிடைக்கக்கூடியது ஏமாற்றங்களும் வலிகளும் தோல்விகள் மட்டுமே. ஆகையால் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு எது நல்லது என்று உன் தந்தையாகிய எனக்கு தெரியும். உனக்கானதை தகுந்த நேரத்தில் உன்னிடம் சேர்ப்பேன். அதுவரை கலங்காதே. சற்று பொறுமையுடன் இரு குழந்தையே. தனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது அதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் உனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு தவிக்காதே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். உனது பிரச்சனைகளை என்னிடம் வந்து கூறு. அதற்கான நிவர்த்தியை நான் செய்வேன் குழந்தையே. வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்தவர்கள் தான் தெரியும் அன்பு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று. அவமானங்களைக் கண்டு உணர்ச்சி வசப்படாதவரை வீழ்ச்சிக்கு வாய்ப்பில்லை. வாழ்வில் இதை புரிந்து செயல்படு. இளமையில் ஆசைகளை தேடி, இடையில் பொருளை தேடி, முதுமையில் நிம்மதியை தேடி தேடுவது மாறும். தேடல்கள் மாறுவதில்லை. இறுதி வரை வாழ்வில் எதையோ ஒன்றை தேடிக் கொண்டுத்தான் இருக்கின்றார். எதையும் தேடாதே குழந்தையே. உனக்கானது என்று இருந்தால் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். முகத்திற்கு முன்னால் பாசத்தை காட்டி
முதுகிற்கு பின்னால் வேஷத்தை காட்டும் உலகம் இது. ஆதலால் யாரையும் அதிகமாக நம்பாதே. அன்பு குழந்தையே, தனக்கான சந்தோஷத்தை அடுத்தவரை அவமானப்படுத்தி பெற நினைக்கும் மானங்கெட்ட மனிதர்கள் வாழும் உலகத்தில் நீ ஜாக்கிரதையாக இரு குழந்தையே. அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றார்கள் மனிதர்கள். தெரிந்தவருக்கு உதவி செய்யும் போது பிறருக்கு பிடித்த மாதிரி ஆகின்றோம். தெரியாதவருக்கு உதவி செய்யும் போது கடவுளுக்கு பிடித்தவனாக ஆகின்றோம். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. கலங்காதே, தைரியமாக செயல்படு. உடன் நான் வருகின்றேன். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயமாக கொடுத்தே தீரும். அனைத்துமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் குழந்தையே. என் தங்கமே, பிறந்து விட்டோம் என்று வாழாதே. இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ கற்றுக்கொள். பிறரின் ஏமாளி குணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவன் சிறந்த துரோகியாகின்றான். எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடு. எல்லாமே யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது உறவு நிலைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு. பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்பு. இறை தேடு, இறையையும் தேடு. நிறைகளை பேசு, நிறைய பேசாதே. கேட்பவரிடம் சொல், சொல்பவரிடம் கேள். பெரியோரை வணங்கு, சிறியோரை வாழ்த்து. இவையே வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று அதனை இழந்த பிறகுத்தான் தெரியும். உள்ளத்தில் ஒன்று, உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை ஒருபோதும் நாட வேண்டாம் குழந்தையே. நீ ஒருவருக்கு தேவை என்றால் சித்தனாக போற்றுவார். தேவை முடிந்ததும் பித்தன் என்று தூற்றுவார். நிலையற்ற மனிதனை தேடுவதை விட அன்பான தகப்பனான உன் சாயியை தேடு. பரவாயில்லை விடு, பார்த்து கொள்ளலாம் விடு, கவலைப்படாதே என்கின்ற வார்த்தைகளை மற்றவர்களை விட மனதிற்கு பிடித்தவர்கள் சொல்லும் போதுதான் குறையும் காயங்களின் வலிகள். காத்திரு, நடக்கவிருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். ஏமாற்றி பிழைக்க தெரியாத குணமே ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்கின்றது. ஆனால் அவர்களுக்குத்தான் கடவுளின் துணை என்றுமே இருக்கும். வெகுளித்தனமானவர்கள் முட்டாள்கள் அல்ல. தங்களைப் போலவே எல்லோரும் நல்ல இதயம் படைத்தவர்கள் என்று நம்புகின்றவர்கள். வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வார், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வார். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். நம்பிக்கை துரோகம் ஏன் வலிக்கின்றது தெரியுமா? அதை செய்பவர்கள் நம் எதிரிகள் அல்ல, நாம் நம்பியவர்கள் என்பதால். வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் தான் உள்ளது. எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் குழந்தையே. இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது. எல்லாம் நாமாக தேடிக்கொண்டது தான். வாழ்வில் ஒரு விஷயத்தை முடியும் முடியாது என்று தீர்மானித்து இலக்கை அடைவது வானில் ஒளிந்திருக்கும் ரகசியமல்ல. அது மனதின் ஆழத்தில் தோன்றும் எண்ணம். மனம் நினைத்தால் மண்ணையும் கூட பொன்னாக்கலாம். ஆரம்பம் கடினமானால் நிச்சயமாக முடிவு இனிமையானதாக இலகுவானதாக இருக்கும். வாழ்க்கை என்று பிரச்சனையாக இருந்தால் நாளை நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் குழந்தையே. மகிழ்ச்சியாக வாழ விரும்பினால் சில கசப்புக்களை காலம் கட்டாயமாக கொடுத்தே தீரும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். உன்னை பெரிய சிக்கலில் இருந்தெல்லாம் நான் வெளியே எடுத்துள்ளேன். நீ சந்திப்பது சிறிய பிரச்சனைதான். அதிலிருந்து எப்படி வெளிக்கொண்டு வருவது என்பது எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே. நீ என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. நீ கூடிய விரைவில் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் வெளியே வருவாய். நான் இருக்க பயம் ஏன்? பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன்? வார்த்தையால் மனதை உடைத்த பின் ஆறுதல் சொல்லி என்ன பயன்? அப்படித்தான் பலரின் வாழ்க்கை இங்கு இருக்கின்றது. வாழ்க்கையை புரிந்தவன் வாட மாட்டான். நீச்சல் தெரிந்தவன் மூழ்க மாட்டான். அன்பை கேட்டு வாங்காதே. அக்கறையை சொல்லி பெறாதே. காதலை பிச்சை எடுக்காதே. இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதே. திமிர்கொள், தனிமையில் நிறை, திறமையை செதுக்கு, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் குழந்தையே. உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும். மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில். உனக்கு நீ மட்டுமே நிரந்தரமான உறவு. கலங்காதே.
உன் தந்தை நான் உனக்கு துணையிருப்பேன். காணாமல் போனவர்களை தேடலாம், அதில் சிறிதும் தவறில்லை. ஆனா கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ தேடிவிடாதே. உன் தேடல்களில் அவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள். பார்ப்பதற்கு சிக்கலாகத்தான் இருக்கும், ஆனால் பயணிக்க ஆரம்பித்தால் எளிமையாக இருக்கும். அதுபோல்தான் வாழ்க்கை. சலிப்படையாமல் பயணத்தை மேற்கொள். கஷ்டப்பட்டு அடைந்த எதுவும் நமக்கு துன்பம் தராது. இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் அடைய நினைத்தால் இன்பமும் தராது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் குழந்தையே. மகிழ்ச்சியாக வாழ்வார். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என் வைரமே, உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை. உனக்கு நீயே உறுதியாக, உந்துதலாக, உத்வேகமாக இருந்துவிடு. என்றும் உன் துணை நான் இருக்கின்றேன் குழந்தையே. உன்னிடம் இருக்கும் பணத்தை வைத்து தற்போதைய சூழ்நிலையை சமாளிக்க நான் நிச்சயமாக உதவி செய்வேன். அதனால் பணத்தை பற்றி நீ எந்த கவலையும் பட தேவையில்லை. அதற்கு மீறியும் தேவைப்பட்டால் நானே உனக்கு உதவி செய்வேன். நீ அதை பற்றி யோசிக்காமல் என் நாமத்தை சொல்வதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகின்றது. கலங்காமல் இரு. எத்தனை சோதனை வந்தாலும் என் சாயப்பா என்னை கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கையே உனது தைரியம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நீ தேடி சென்ற காலம் விலகி உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு. முட்டாள்களுக்கு தெரியட்டும், இவர்களையா வெறுத்தோம் என்று. உன்னால் முடியும் குழந்தையே. விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பறந்தால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். பொறுமை கசக்கும், ஆனா அதன் மூலம் கிடைக்கும் பலன் இனிக்கும் குழந்தையே. உனது மனம் கலங்கி உன் வலி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது எனக்கு முன்னால் அமர்ந்து என் சாய் சச்சரிதத்தை படி. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எனது சச்சரிதத்தை படிப்பது உனக்கு நிச்சயமாக உதவும் என்று நான் உறுதியளிக்கின்றேன். என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே. உனக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிருடன் இருப்பேன். நான் இருக்க கவலையே குழந்தையே. எதற்கும் பயப்படாதிரு. நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்று நம்பு. எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதேபோல் என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன். நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகின்றார். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.